மதுவை ஒழிக்க முடியாது எனில் தோல்வியை ஒப்புக்கொண்டு பதவி விலகுங்கள் என திமுக அரசை பாமக தலைவர் அன்புமணி சாடியுள்ளார். தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க மாநில அரசால் முடியாது. நாடு முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் மட்டும்தான் மதுவிலக்கு சாத்தியமாகும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். இதனை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டுள்ள அன்புமணி, அமைச்சர் ரகுபதியின் பேச்சு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அரசின் குரலாக தெரியவில்லை என்றும், மாறாக மதுவாலை அதிபர்கள் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் பேசுவதைப் போல இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வரும் நிலையில் அதற்கு முற்றிலும் எதிராக அமைச்சர் ரகுபதி பேசுவதாக அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். அனைத்து அதிகாரங்களும் மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று முழங்கும் திமுக, மக்கள் நலனுக்காக மதுவிலக்கு கேட்டால் மத்திய அரசை கேளுங்கள் என்பதும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றால் மத்திய அரசை கேளுங்கள் என்பதும் மக்களை முட்டாள்களாக நினைத்து ஏமாற்றும் செயல்கள் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். மதுவிலக்கும் சட்ட ஒழுங்கும் மாநில அரசின் அதிகாரங்கள் என்று கூறியுள்ள அன்புமணி, அதனால் மதுவிலக்கை மாநில அரசுகள்தான் செயல்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். தேசிய அளவில் மதுவிலக்கு கொண்டுவரப்பட்டால் கள்ளச்சாராயம் பெருகாதா? அப்போது கள்ளச்சாராயத்தை தடுப்பது உள்ளிட்ட மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பொறுப்பை மத்திய அரசிடம் திராவிட மாடல் அரசு தாரை வார்த்து விடுமா என்று அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் நலனின் உண்மையாகவே அக்கறை இருந்தால் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் தோல்வியை ஒப்புக்கொண்டு பதவி விலக வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.